இருப்பதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் ஆசைவாடுகிற தேவ ஆவியானவருக்கு நன்றி. ஆட்கொண்டு வழி நடத்தி வருகிறவருக்கு நன்றி. வழியும் சத்தியம் ஜீவனமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. கிருபையின் ஆளை நீர் எங்களை முடிசூற்றி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துகிற தேவனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கு நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க அப்பா. அப்பாமே துதிக்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்திலே கட்டப்படத்தக்க, ஒருமனப்பட்ட ஆவியிலே நிரப்பப்படத்தக்க தேவ ஆவியானவர் நீர் எங்களை அழைத்து வந்ததுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவன், கண்ணியமை போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், நேற்றும் என்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாங்கள் சொல்லி அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசேஷத்தின் ஆவியானவர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் தேவ ஆவியினுடைய வல்லமை நிரம்புவதற்காக நன்றி கர்த்தாவே. நீங்க ஆளுகை செய்வதற்காக நன்றி. நீங்க வழி நடத்துவதற்காக நன்றி. உம்முடைய சத்தியத்திலே கட்ட போறதுக்காக நன்றி. உம்முடைய தரிசனத்திலே ஆவியானவரே, ஒருமனப்பட்ட ஆவியிலே ஆண்டவரே, இந்த வருஷம் முடிய பரிந்தவரையும் நீர் எங்களோடு நடத்த போறதுக்காக நன்றி. விசேஷத்தின் ஆவியானவர் இந்த ஆராதனை மத்தியில் அசைவாடி அப்பா நீர் கொடுக்க போற விடுதலைக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, பலனுக்காக நன்றி, சத்திய ஆவியில நடத்த போறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஷாலோம். தேவன் நல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வருவோமாக. ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல நம் வழிகளை பார்க்கிலும், நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகளும் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம் தேவன் இஸ் அன்லிமிட்டட் லார்ட். ஆமென். நாம் கேட்பது எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். நம் தேவனை முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது அபிஷேகமானது எல்லா நுகங்களையும் உடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே விடுதலை வரும். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்தவனமாக தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க உற்சாகமா இருக்கீங்க? ஆமென். உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுது, அவர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, ஆவியான தேவன். ஆமென். எஸ்ரா புத்தகத்தில் படிச்சிங்கன்னா, எஸ்ரா ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அங்க போட்டிருக்கு, ஆண்டவர் கரம் அவர் மேல இருந்ததா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கரம் என் மேல இருக்கிறது? ஆமென். அவர் கரம் விசேஷமான கரம்ங்க. ஹல்லேலூயா. கல்வாரி நமக்காக கல்வாரி ரத்தத்தை சிந்தி ஆணியால் அடிக்கப்பட்ட கரம். ஆமென். கல்வாரி சிலுவையை சுமந்த கரம். ஆமென். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோக வாசலை திறந்த கரம். ஆமென். இன்றைக்கு உடைந்து போன உள்ளத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் நம்மளுக்கு உண்டு. ஆமென். உங்களை கட்டி அணைக்கிற ஒரு கரம் உண்டு. உங்களை வழி நடத்துற ஒரு கரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் கரத்துக்காக நன்றி செலுத்துவோமா? அன்பின் கரம். ஆமென். அன்பின் கரம் நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாடி அவர் புகழ்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. அவர் பார்த்து சொல்லுவோமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓ இயேசுவே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா?
Yes, Lord. உமது அன்பின் கரங்களை நான் உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே இயேசுவே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே சொல்லுமா என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே கைகளை தட்டி அவரை விட்டு நம்ம வாழ முடியாது. Amen. உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசுயா. சொல்லுவோமா உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசுயா. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே என் அன்பே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. ஒரு தாயை போல என்னை தேற்றி நீரே ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டே ஒரு தாயை போல என்னை தேற்றி நீரே ஹalleluya. ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே சொல்லுமா என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே. ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ. ஹalleluya. சொல்லுவோமா ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ. ஆமென். என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே. உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசுயா. ஹalleluya. இயேசுயா. சொல்லுமா உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசுயா. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே ஜீவனே. கைகளை தட்டி ஹalleluya. Oh இயேசுவே. Thank you Jesus. Hallelujah.
எத்தனை பேர் விசுவாசிக்கு இந்த ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஜெயமான ஆண்டு தர போகிறார். ஹalleluya. we gonna advance together. முன் செல்ல போகிறோம். ஆமென். நம்ம எப்போ நம்ம முன் செல்ல முடியும்? நம்ம முழுமையா தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது. ஹalleluya. எத்தனை பேர் நீங்க கடலுக்கு போயிருக்கீங்க? கடலுக்கு போகும்போது சில பேர் காலை மட்டும் நினைச்சிட்டு வரணும்னு ஆசைப்படுவோம். லைட்டா காலை மட்டும் நினைச்சிட்டு வருவோம். இன்னும் சில பேர் முழங்கால் மட்டும் நினைச்சிட்டு வருவோம்னு நினைப்போம். ஆனா பாருங்க, நீங்க கால் மட்டும் நினைச்சு முழங்கால் மட்டும் நினைக்கும் போது இந்த கடல் அலை வந்து உங்களுக்கு இழுத்துட்டு போக முடியாது. கடலோட மூவ்மெண்ட்டுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. ஆனா எப்போ நம்ம முழுமையா நீந்தி நீந்தி மூழ்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது நம்ம போக முடியும். இன்றைக்கு இந்த ஆண்டு நம்ம முழுமையா தேவனுக்கு ஒப்புண்டு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுகால் அளவு முழங்கால் அளவு நீந்தி நீந்தி அவர் பிரசனத்துல நீந்தி நீந்தி அவர் அன்புல மிதந்து மிதந்து மகிழணும். ஹல்லேலூயா. நான் மிதந்து மிதந்து சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்குமா? ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. கணுகால் அளவு கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுயா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழவே, நான் மிதந்து மிதந்து மகிழவே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறப் போகிறே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறப் போகிறே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறப் போகிறே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறப் போகிறே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, இடமெல்லாம் செழிப்பு. ஹல்லேலூயா. நான் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, வழி நடக்கும் போது எல்லாமே ஹல்லேலூயா. நன்மை கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும், ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் இந்த காத்தீரே ஆண்டு நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புதிய நாளை தந்தீரே கடந்த நாட்கள் காத்தீரே ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, 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 ஹல்லேலூயா. நன்றி உமக்கே நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஹல்லேலூயா. உம் கிருபைக்காக நன்றி, உம் தயவுக்காக நன்றி ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய ஆண்டுக்குள்ள நம்மளை வழி நடத்துகிற தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில வைத்த எல்லா திட்டமும் நிறைவாகிற ஒரு ஆண்டா இருக்க போகுது. ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவாக போகிறது இந்த ஆண்டாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவன் மகிமையை நீங்க காண்க போறீங்க. தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேற ஒரு ஆண்டாக இருக்க போகுது. எப்பொழுது நம் தேவனுடைய வழியில நடக்கும் போது, காரணம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் நிறைந்து வரும் சொல்கிறது. உன் மனைவி உன் வீட்டோடு கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவு மரம் கன்றுக போல் இருப்பார்கள். இதோ தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிற பிரகாரம் நீங்க விசுவாசித்தால் தேவன் மகிமை காண்பீர்கள். அவரோட வாக்கு தத்தம் நிறைவேற நம் வழிகளை அவர் பக்கமாக திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். சொன்னதை செய்து முடிக்கிறவர், சொன்னதை செய்து முடித்தார். அவர் சொன்னபடியே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினார். சொன்னபடியே உனக்கு பரலோக வாசலை திறந்தார். இன்றைக்கு சொன்னபடியே நம்மோடு இருக்கிறார். மீண்டும் சொன்னபடியே மீண்டும் வரப்போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி.
உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்கு இயேசுவே, நினைத்து நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தேவனுக்கு பக்கமாக நடக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நம் உண்மைத்துவத்துல நம் தேவன் பக்கமாக அவர் வழியில நடக்கும்போது அவர் நம் குடும்பத்தை கட்டுவார். நம் வாழ்க்கையை கட்டுகிற தேவன், அவர் உண்மைத்துவத்தை பார்க்கின்ற தேவன். ஓ இயேசுவே நன்றி. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சொல்லுவோமா? உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான்
அதிகாரம் உங்களை நடத்துவார். நீர் முடித்து தீர்க்கும் என் கை கொண்டு ஹalleluya மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினது உங்க வியாபாரம் தான் சரி, வாழ்க்கையும் சரி, புதிய ஆண்டுக்குள்ள அவர் நடத்துவார். என் கையை கொண்டு Yes, Lord. எல்லாம் ஆண்டவரே என் கையை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். என்னை மறவாமல் நினைப்பவர், என்னை மறவாமல் நினைக்கிறே Thank you for your presence, O Lord. Thank you for your presence, Jesus. மேக ஸ்தம்பம் போல், அக்கினி ஸ்தம்பம் போல் எங்க மத்தியில் நீ உலாவதுக்காக நன்றி. Thank you for your presence, O Lord. சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே உமக்கே. மறுபடியும் சொல்லுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் Oh yes Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே உமக்கே ஆராதனை. சேனைகளின் கர்த்தரே ஆராதனை. வல்லமை நேசரே ஆராதனை.
வல்லமை நேசரே ஆராதனை, சேனைகளின் கர்த்தரே வல்லமை. சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே. Oh yes Lord, நீ சேனைகளின் கர்த்தர். Oh, ஆயிரம் ஆயிரம் சேனைகளை உலகமே. வல்லமை நேசரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே ஆராதனை. வல்லமை நேசரே ஆராதனை,
தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் சொல்வோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பானது விதைக்காமல் அறுவடை செய்தல். விதைக்காமல் அறுவடை செய்தல், reaping without sowing. ஸோ அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பல விதத்திலே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அது நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியுமா? எதுவுமே நடாமல் நாம் அனுபவிக்க முடியுமா? இதுக்கு ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. வேலை செய்யாமல் சாப்பிடலாமா? வேலை செய்யாமல் சாப்பிடலாமா? ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட உழைப்பில் இவங்க சாப்பிடுவாங்க. மற்றவங்க கஷ்டப்படுவாங்க, மற்றவங்க வேலை கஷ்டப்பட்டு செய்வாங்க. இன்னொருவர் கஷ்டப்படாமல் சாப்பிடுவார். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேணும்? வேலை செய்யாமல் நான் வாழ்நாள் முழுது சாப்பிடலான்னு இருக்கிறேன் பாஸ்டர். எதுவுமே விதைக்காமல் நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் பாஸ்டர் அப்படி சொன்னால் உங்களுக்கு தான் இந்த கேள்விக்கு, இந்த வார்த்தைக்கு பதில் தெரியணும். நான் பிரசங்கி புஸ்தகத்தை படிக்கும்போது அதில் ஒரு காரியங்களாம் படிக்கும்போது அதை நான் சுருக்கமாக எழுதினேன். என்னவென்றால், வாழ்க்கை சில நேரங்களில் ஞானம் உள்ளதாக இருக்கிறது. அதே போல் வாழ்க்கை சில நேரத்தில் முட்டாள்தனமாகவும் இருக்கிறது. வாழ்க்கை சில நேரத்தில் ஞானமுள்ளதாக இருக்கிறது. இன்னும் சில காரியத்தை யோசித்து பார்த்தால் அது முட்டாள்தனமாகவும் இருக்கிறது. கொஞ்சம் உட்கார்ந்து நான் இதை பேசும்போது உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை என்னவா இருக்குது என்று நாம் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளலாம். எவ்வளோ பல காரியம் நம்ம செய்கிறோம். ஆனால் அது ஞானமாக இருக்கிறதா, இல்லை அது விரிதாக இருக்கிறதா, வேஸ்ட்டாக இருக்குதா என்று கொஞ்சம் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அதிக வேளையிலே கடைசியிலே நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நஷ்டம் அல்ல வீணாக பல காரியங்களை செய்து விட்டோமோ என்று சில நேரத்தில் வாழ்க்கையை சிந்திக்க நேரிடும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கின்றோம். ஆனால் விதைக்காமலும் சில நேரத்தில் சிலர் அறுக்க முடியும். ஒருவன் இரவு பகலும் வேலை செய்கிறான், துன்பப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், வேர்வை சிந்தி வேலை செய்கிறார்கள். ஆனால் இன்னொருத்தர் அதை அனுபவிக்கிறார். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய சர்க்கிளான போகிற ஒரு காரியம். இதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம் கையினால் சம்பாதிக்கிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் கடைசியில் யார் அனுபவிக்க போகிறார் என்று கொஞ்சம் சிந்திங்க. போய் நாம் ஓடுகிற ஓட்டம், நாம் படுகிற பிரயாசம், நாம் செய்கிற எல்லா காரியங்களும் கடைசியாக யார் அனுபவிக்க போகிறா என்று கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் வாழ்க்கை இன்றைக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக தேவை, அவசியமாக இருக்கின்றது. வீட்டை கட்டுகிறோம், யாருக்கு கட்டுறோம்? பொன்னும் வெள்ளியும் சேர்த்து வைக்கிறோம், யாருக்கு சேர்த்து வைக்கிறோம்? இப்போ நீங்கள் பதில் உங்களுக்கு தெரியணும். நமக்காக வீட்டை கட்டுகிறோம், நமக்காக பொன்னும் வெள்ளியும் பொருட்களையும் சேகரிக்கிறோம். கடைசியாக அது யார் அனுபவிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னமோ எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுருந்தேன் அவங்கள. பொண்ணும் வெள்ளியும் வீட்டையும் எதேதோ கட்டுகிறோம். ஆனால் கடைசியில் நீங்கள் உட்காந்து சிந்திச்சா உங்களுக்காக எதுவுமே நீங்கள் செய்யலை. அதை பிறர் தான் அனுபவிக்க போகிறார்கள் என்று அந்த உணர்வு நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும். சிலர் ஒர்க்கிங், சிலர் வாழ்வதற்காக வேலை செய்கிறார்கள்.
வாழ்வதற்காக இப்போ லிவிங். ஆனால் இன்னும் சிலர் கடனை கட்டுறதுக்காகவே வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? லோனை கட்டுறதுக்காக, கடனை கட்டுறதுக்காக வாழ்க்கை 80% போயிடும். அப்போ நீங்கள் நானும் வேலை செய்கிறது எதுக்காக வேலை செய்கிறோம்? வாழ்வதற்காக வேலை செய்கிறோமா, கடனை கட்டுறதுக்காக வேலை செய்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்போ வாழ்க்கை என்பது அது எங்கே போய் முடிய போகிறது? எத்தனை பேர் வாழ்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன் பாஸ்டர்? கை தூக்காதீங்க. பாஸ்டர் நிறையா கடன் வீடு சுற்றி இருக்குது, தலையை சுற்றி இருக்குது, அதுக்காக தான் நான் ராத்திரி பகலும் வேலை செஞ்சிட்ருக்கேன். எதுக்காகனா நான் பில்லை கட்டணும், நான் கடனை கட்டணும், நான் லோனை கட்டணும், பிள்ளைக்கு படிப்பை கட்டணும், அதை கட்டணும். இது என் வாழ்க்கை. அப்படியே இப்போ நீங்கள் வேலை செய்கிறது எதற்காக என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அது ஒரு வேஸா இல்லை அது ஒரு லாபமாக நினைக்கிறீங்க? இதான் மனிதனுடைய வாழ்க்கை நிலையாக இருக்கின்றது. மறந்து விடாதீர்கள், நம்ம எதெல்லாம் நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோமோ வேறு யாரும் தான் அறுக்க போகிறாங்க. வேறு யாரும் தான் அறுக்க போகிறாங்க, வேறு யாரும் தான் அதை அனுபவிக்க போகிறாங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். அங்கே ரொம்ப சிறப்பாக ஞானவான் சாலமோன் வாழ்க்கை என்ன என்று எழுதியிருக்கிறார். வாழ்க்கைனா என்ன, இந்த சூரியனுக்கு கீழே வாழ்க்கை எப்படியா இருக்குது என்று எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாமே வேஸ், நான் அதை அனுபவிக்க போகிறதில்ல, எனக்கு பின் வருகிறவன் அனுபவிக்க போகிறான் என்று வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டார். வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், நான் பட்ட பிரயாசத்தெல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. இதுக்கு அழகாக முடிச்சுட்டாரு ஞானமுள்ள சாலமோன், அழகாக முடிச்சு. இதான் வாழ்க்கை. ஆனால் இதற்காக தான் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒருவர் தான் அதை எடுக்க போகிறாரு. இன்னும் ஒரு 50 வருஷம் அடுத்து உங்கள் வீடு யார்கிட்ட போகணும்னு தெரியாது. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அடுத்து நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வச்சவங்க யார் அனுபவிப்பான்னு யாருக்கு நமக்கு தெரியாது. சாலமோன் சொல்கிறா, என் கையின் வேலையை நோக்கி பார்த்தேன், என் பிரயாசத்தை நான் கண்ணோக்கினேன், நான் சேகரித்த வைத்த எல்லாமே பார்த்தேன், எல்லாமே மாயை என்று அறிந்தேன். காரணம், எனக்கு பின்னால் வருகிறவர் நான் அனுபவிக்க போகிறேன் என்று உணர்ந்தேன், ஞானம் அடைந்தேன். எத்தனை பேர் நான் சொல்கிறத எதுவுமே உங்கள் கூட வரப்போகிறதில்ல. நம்ம படுகிற கஷ்டம், நம்ம படுகிற தியாகம் எல்லாமே நம்ம நினைக்கிறோம் எதுவும் ஒரு சொத்து சேர்த்து வச்சு நம்ம இங்கேயே செட்டில் ஆக போகிறோன்னு. எல்லாரும் இங்கே செட்டில் ஆக போகிறதில்ல. ஸோ செட்டில் அங்கே தான். இங்கே செட்டில் பண்ணுற மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஆண்டவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஏதோ செட்டில் பண்ணுறோம், ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு எனக்கு டைமே இல்லை, 6 நாள் டைம் இல்லை. இந்த 2 வாரம் இந்த ஒரு நாள் வந்தது கூட இந்த 2 மணி நேரம் கூட கிருபை என்னது கிருபையாம். 6 நாள் இது 2 மணி நேரம். பிகாஸ் ஐ எம் ஸோ பிஸி ஃபார் வாட்? உங்களுக்கு எதுக்காக நம்ம ஓடுறோம், எதுக்காக வேலை செய்கிறோம், எதுக்காக கஷ்டப்படுறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். முடிஞ்சு நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேலை செய்யணுமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு இந்த புதிய வருஷத்தில், இந்த வருஷம் ஆரம்பிக்காத முன்ன சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வயசானவர்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, எவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்கின்றது, எவ்வளோ பணம், ஆங்கிலத்தை அதாவது ஹவு மச் இனஃப் மணி டு யூ ஹேவ்? அதுக்கு அவர் பதில் கொடுத்தாரு, என் முன்னோர்கள், என் முற்பிதாக்கள் சேர்த்து வச்ச சொத்து 7 தலைமுறைகளை சமாளிக்கலாம், ஆனால் பரிதாபம் நான் 8வது தலைமுறை என்றார். விளங்கிடுச்சா நான் சொன்னது? இல்லை எங்கேயும் போயிட்டீங்களா? அந்த தாத்தா சொன்னார், என் முன்னோர்கள்
7 தலைமுறைக்கு சம்பாதித்து வைத்துட்டு போனார்கள். நான் 8வது தலைமுறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 0. அவருக்கு 0. இன்னைக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து எத்தனை தலைமுறைக்கு நிற்கும்? எனக்கே நிற்குமான்னு தெரிலப்பா சார். அப்படி இருக்கிறோமா? இங்கே 2வது தலைமுறை 3வது தலைமுறைக்கு போகுது. ஒரு தலைமுறையோடு முடிஞ்சிடும் பாச. அப்படி இருக்கா? இல்லை அடுத்த மகன் தலைமுறையோடு நிற்குமா? பிள்ளை தலைமுறையோடு நிற்குமா? ஸோ வாழ்க்கை ஞானமாக இருக்கிறதா, புத்தி அது முட்டாள்தனமாக இருக்கிறதா, எல்லாமே வேஸாக இருக்குதா, இல்லை லாபமாக இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஓடுகிற ஓட்டம், நம் போகிற பிரயாணத்தை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். அதான் சாலமோன் சொல்கிறார், ஞானவான் சொல்கிறார், கொஞ்சம் நான் சிந்தித்து பார்த்தேன், எனக்கு எல்லாமே இருக்கிறது, ராஜாவாக இருந்தேன். அவர் சொல்கிறார், என் கண்ணிலே என் கண் ஆசை பட்டதோ அது எல்லாத்தையும் நான் வாங்கினேன்னாரு. என் கண் எதெல்லாம் ஆசைப்பட்டதோ அது எல்லாத்தையும் நான் வாங்கினேன். வேலைக்காரனை வாங்கினேன், அரண்மனையை வாங்கினேன், வீட்டை வாங்கினேன், நிலத்தை வாங்கினேன், பொண்ணு வெள்ளியை வாங்கினேன். ஆனால் பின்பு நான் அதை கண்ணோக்கி பார்க்கும்போது நான் உணர்ந்தேன், சூரியனுக்கு கீழே மனிதன் வாழ்க்கை வீண், இது எல்லாம் இன்னொருத்தன் அனுபவிக்க போகிறான் என்று கண்டுபிடித்தேன் நான். இதுதான் வாழ்க்கை. விதைக்காமல் அறுவடை செய்தல். யார் அது? சில பேர் நம்மளுடைய பெற்றோர்கள் விதைச்சிட்டு போயிருப்பாங்க, சொத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதில் சில நேரத்தில் சில பிள்ளைகள் சில அடுத்த தலைமுறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா சொத்து வச்சது, இது எங்கள் அப்பா நிலம் வச்சது, இது எங்கள் அப்பா சேர்த்து வச்சது. அதில் என்ஜாய் பண்ணிருப்பார் கை. ஸோ பிள்ளைகள் இன்றைக்கி சில பேர் நினைப்பாங்க, எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப அதை இதை வச்சுருக்கிறாரு, நான் வேலை செய்ய மாட்டேன், காலாட்டிகிட்டு உட்காந்துருப்பேன், எங்கள் அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு, ஏதோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் அப்பா அம்மா கஷ்டப்படுறத உணரவே மாட்டாங்க. அவங்க படுகிற பாடு, அவங்களுக்கு படுகிற தியாகம், அவங்க தூக்கத்தை விலக்கி பல காரியங்கள் செய்வார்கள். நம்ம அழகாக பக்கம் உட்காந்துக்கிட்டு நம்ம நினைப்போம், அடுத்தது இந்த வீடு எனக்கு தான், அடுத்தது இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? வேலை செய்யாமல் விதைக்காமல் அறுவடை செய்கிற ஒரு கூட்டம். வாழ்க்கை அப்படிதாங்க, ஒரு சர்க்கிள் போல, ஒரு சக்கர வண்டி போல சுந்திக்கிட்டு இருக்கு. எனக்கு அடுத்து நான் செய்தது அடுத்தவன் செய்ய போகிறான், அவன் இன்னொரு அதே தான் செய்ய போகிறான். இப்படி தான் வருது. அவன் நான் சேர்த்து வச்சா இன்னொரு சேர்த்து வைக்கிறீங்க, இன்னொருத்தங்க அனுபவிக்க போகிறாங்க. இதுதான் வாழ்க்கையின் பிரயாணம். ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிப்பாங்க, அவங்க எல்லாவற்றையும் சம்பாதிப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அவங்க அனுபவிக்காமல் போகிற வாழ்க்கை பரிதபிக்கக்கூட வாழ்க்கை. அதான் சாலமோன் சொல்கிறார், சூரியனுக்கு கீழே தன் பிரயாசத்தை அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தும் அவன் அனுபவிக்கிறதுக்கு தேவன் அனுக்கிரகம் தருவதாக. தேவன் அனுக்கிரகம் தராவிட்டால் தேவன் நீங்கள் சேர்த்து வைத்து எதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். சாப்பிட கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ண கொஞ்சம் நேரம் கொடுங்க, உங்களை கொஞ்சம் கவனிங்க. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் 30 வயசு தான், வாலிபன், உன்னை திருமணம் செய்யலை, ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். எத்தனை வயசு? வாலிபனே, நீ நினைக்காத, இன்று நம்ம எடுக்கிற உணவும் இன்றைக்கு வாழ்க்கை முறையும் நம்மளை தடுமாறி வச்சிருச்சு. அந்த காலத்தில் எல்லாரும் 70-80 வருஷம் சர்வசாதாரணம். இந்த வருஷம் இந்த காலம் நினைக்காதீங்க, வாலிபனே இன்னும் ரொம்ப நாளாக வாழவேன் அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, இளைஞர் வாலிபனே, சாலமோன் தான் அழகாக சொல்லியிருக்கிறார், உன் இளமையில் யார் என்னென்ன உண்மையாகவா? கேர்ள் ஃப்ரெண்டை நினைக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறது, என்ன ஹேண்ட்ஃபோன் வாங்குறது, அடுத்தது நினைக்கிறது, வாழ்க்கையை என்னென்னமோ நினைக்கிறது. நினைக்க வேண்டிய காலத்தில், நினைக்க வேண்டிய நேரத்தில். அப்போ பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது, கடவுளை நினைக்க வேண்டியது வயசான காலத்தில் இல்லை. ஆமாம்மா அங்கிள் மாணிக்கம் அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு தடவை,
நான் இயேசுவை லேட்டாக ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர். பல காரியங்கள் ரொம்ப லேட்டாக நான் கற்றுக்கொண்டேன். அது ஆரம்பத்தில் எனக்கு சரியாக சொல்லி கொடுத்துருந்தா என் லைஃப் மாறி இருக்கேன்னு சொன்னார். இப்போ பைபிள் சொல்லுது, உன் இளமையிலே சிஸ்தி நினை. அப்படி என்றால் வாலிப காலத்தில் ஆண்டவர் நல்லா நினைக்கிறவன் நல்லா இருப்பான். நான் திரும்ப உங்களுக்கு சவால் கொடுக்குறேன். வாலிப காலத்தில் நீங்கள் கடவுளை முன்வைத்து அவரை நினைத்து வாழ்க்கையை நீங்கள் ஓடிங்கள் என்றால் துன்ப காலம் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றிடுவார். இளைஞர்கள், வாலிபர்கள், நான் போய் சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு காலம், ஆண்டவரை தேட வேண்டிய காலம், ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய காலத்தை விட்டு விட்டீர்களா கஷ்டம் ஒன்று வரும். தீங்கு வருவதற்கு முன்பதாக யாரை நினைக்க வேண்டும்? உன் படைத்தவரை, சிருஷ்டிகரை நினைத்தருள்வாயாக. அல்லேலூயா. இந்த காலத்தில் வயதானவங்களை கட்ட நீங்கள் தான் பயங்கர ஃபயராக இருக்கணும். நீங்கள் தான் உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவரை தேடுறதில்ல, ஆண்டவரை நாடுறதில்ல, ஆண்டவர் காலத்தில் ஈடுபடுவதில். இப்போ டைம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை பாஸ்டர் அப்படி சொன்னீங்கன்னா தீங்கு நாள் ஒன்று வரும். அதுதான் சொல்கிறா, தீங்கு நாள் வர முன்னே உன் படைத்தவரை நினைத்தால் என்றால் ஆண்டவர் நினைவு கூறுவார், நம்மை வழிகளை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ வாழ்க்கையை கொடுத்து ரொம்ப யோசிக்க வச்சுட்டீங்க பாஸ்டர். இவ்வளோ நாள் நான் சம்பாதிக்கிறதுல எங்கே போகுது, யார் எடுத்து தூக்கிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. அதான் இயேசு சொன்னால் உலகத்திலே எதுவுமே சேர்த்து வைக்காதீங்க அப்படி சொன்னார். ஏன்னா உலகத்தில் திருட்டு பையன் இருக்கான், திருடன் கொலைகாரன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னார். பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னாரு. ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தில் சேர்த்து வைங்க பாசு அப்படின்னா என்ன பாச? அடுத்த செய்தி பின்னால் வரும், சேர்த்து வைக்கிற செய்தியெலாம் வரும். விதைக்கிறவனை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ விதைக்காமல் அறுக்கிறவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. விதைக்காமல் அறுக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்க தான் செய்கிறார்கள். அவருடைய முன்னோர்கள், அவருடைய முற்பிதாக்களுடைய சொத்து ஆசீர்வாதத்தை வைத்து அவங்க வாழ்க்கையை போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி உண்டு, அதை நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கின்றேன் அன்பானவர்கள். நாம் விதைக்காமல் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளாக. அதை பற்றி பேச போகிறேன். விதைக்காமல், நாம் எந்த முயற்சி எடுக்காமல் என் தேவன் நம்மளை கிருபையாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? இயேசு வந்து விதைத்து நமக்கு நித்திய ஜீவனை அறுக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து விதைத்தார், நாம் நித்திய ஜீவனை அறுவடை செய்யும்படி. லைஃப் வீண் அல்ல, கிறிஸ்துக்குள் நமக்கு லைஃப் வீண் அல்ல. காரணம் என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாக இயேசு என்ற பெயரில் வந்து அவர் என்னென்ன விதைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். என்னென்னலாம் அவர் விதைத்ததுனால நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்போ இன்றைக்கி நீங்கள் நான் ஏன் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம ஆண்டவர் இந்த பூமியில் வந்து சில காரியத்தை விதைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையும் உங்களையும் நாம் சொந்தமாக ரட்சிக்கவே முடியாது. நம்மை நாம் காப்பாற்றவே நம்மளை முடியாது. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற பலவிதமான காரியம் நம்மை நாமே தப்பு வைக்க, நம்மளை விட்டு வைக்க நம்மாலே முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக பல காரியங்களை விதைத்திருக்கிறார். ஆனால் தான் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ரிஜாய்ஸாக இருக்கிறோம். ஆமென். ஏன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறனால என் வாழ்க்கை வீணாகவில்லை. எனக்காக ஒருத்தர் விதைத்துட்டு போயிருக்கிறார். எதிர்பார்த்து நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் விதைத்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 12:24. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை விதைத்தார். கோதுமை மணியாக அது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்குமா? அது நிலத்தில் விழுந்து மரித்து போகும் என்றால்
அதிக கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விதைக்கப்பட்ட தன் உயிரையே இந்த பூமியிலே அவர் மறிக்க கொடுத்ததுனால தான் இன்றைக்கு ஏராளமான கனி. நீங்கள் நானும் எப்படி இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் 7,000 கோடி லட்சம் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மரித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இது நம்முடைய முயற்சி அல்ல, இது நம்முடைய கிரியைகள் அல்ல, இது நம்முடைய மத காரியங்கள் அல்ல, இது நம்முடைய நேர்மை அல்ல, நம்முடைய உத்தமம் அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய நற்கிரியைகள் அல்ல. அவர் நமக்காக வந்து விதைத்ததினாலே, தன் உயிரை இந்த உலகத்தில் கொடுத்ததினாலே இன்றைக்கு நாம் எதையும் விதைக்காமல் ரட்சிப்பின் என்ற காரியத்தை நான் அறுவடை செய்திருக்கிறோம். ரட்சிப்பு எப்படி வந்தது? எப்படி இது அறுவடையாக நம்ம வாழ்க்கையில் வந்தது? ஒருவர் மறைத்திருக்கிறார் நமக்காக. ஸோ இந்த மாலை வேளையில் இங்கே யாராச்சும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக, உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான கெட்ட தீமையான காரியத்தில் ஒரு அடிக்டடாக இருக்கிற அந்த காரியத்திலிருந்து என்னை தப்பு வைக்க யார் முடியவில்லையா என்று நினைக்கலாம். உங்களை நீங்கள் விடுவிக்க முடியாது. ஆனால் உங்களுக்காக, எனக்காக ஒருவர் தன் ஜீவனை இந்த பூமியிலே விதைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எந்த முயற்சியும் எடுக்காமல் இன்றைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கின்றேன். என் ரட்சிப்பு என்னால் வரவில்லை, என் ரட்சிப்பு என் தாய் தகப்பனால் வரவில்லை, என் ரட்சிப்பை நான் நம்பியிருக்கிற நண்பனால் வரவில்லை. எனக்கு கொடுத்த ரட்சிப்பு தேவனால் வந்தது. இதில் பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே விதைத்தார். என்ன விதைத்தார் உங்களுக்கு தெரியுமா? கீழ்ப்படிதலை விதைத்தார். தேவன், அவர் தேவனாயிருந்த காரியத்தை எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கி சிலுவை பறை என்றும் தன்னை தாழ்த்தினார். அவர் கீழ்ப்படிதலை விதைத்தார், நாம் ஆசீர்வதிக்கப்பட. அவர் தன்னை தாழ்மையை விதைத்தார், நாம் உயர்த்தப்பட. அவர் அவமானத்தை சிலுவையிலே விதைத்தார், நாம் புகழோடு மேன்மையாக வாழ. சிலுவையிலே அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், விதைக்கப்பட்டார், நாம் சுகமுள்ள வாழ்க்கை அனுபவிக்க. தேவன் சிலுவையிலே விதைத்ததெல்லாம் நாம் அறுத்து இன்னைக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம் தேவனிடத்தில் இழந்து போனோமோ அதெல்லாம் சிலுவையிலே அவர் விதைத்தார். துன்பத்தை அவர் விதைத்தார், கண்ணீரை அவர் விதைத்தார், பாடுகளை அவர் விதைத்தார், இரத்தத்தை இந்த உலகத்தின் பூமியின் மேலே விதைத்தார். அதோடைய அறுவடை என்ன? அவர் விதைக்கப்பட்டபடியாய் மன்னிப்பின் என்ற அறுவடையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பின் என்ற அறுவடை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பின் என்ற அறுவடையை இன்னைக்கு நாம் அறுக்கிறோம். ஏன் சொல்லுங்க? ஏதோ ஒரு விதை மறைச்சிருக்குது, ஏதோ ஒரு நபர் உயிர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு, பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலே அவர் விதைக்கப்பட்டவராயிருந்தார். ஆனால் இன்று நாம் கைவிடாதபடி தேவன் நம்மை கை கொடுக்கிற தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் விதைக்கப்பட்டதினாலே நாம் பாவ மன்னிப்பை அறுவடை அறுக்கின்றோம். தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு அறுவடையை நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். அன்பை நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியை நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தை அறுத்து கொண்டிருக்கிறோம், அவருடைய சமாதானத்தை நாம் உலகத்தில் அறுத்து கொண்டிருக்கிறோம், அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானம், நித்திய வாழ்வு. அல்லேலூயா. அவர் தன் ஜீவனையே விதைத்தார். எதற்காக தெரியுமா? நாம் நித்திய ஜீவனை அறுவடை செய்யும்படி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதை நான் தியானம் செய்யும் போது நான் களி கூர்ந்தேன். அவர் மரித்தார், விதைக்கப்பட்டார், நான் நித்திய ஜீவனை அறுவடை செய்தேன். அவர் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதெல்லாம் அவர் விதைத்தாரோ அது எல்லாமே நமக்கு நன்மையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாயாகிலும் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு மரித்தார், நம்ம எல்லாம் அறுவடையாக இருக்கிறோம். தேவன் விதைத்துட்டு போயிட்டார், அந்த அறுவடை தான் நம்ம இன்னைக்கு உலகத்தில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். நமக்காக உயிரை கொடுத்தார். இஸ் டேட் கிவ் அதர் இன்டர்னல் லைஃப். அவருடைய மரணம் மற்றவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ நினைவிலே இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சுகம், நம் அனுபவிக்கிற எல்லா நன்மை இப்போ நம்ம சம்பாதித்ததல்ல, தேவன் விதைத்ததை நாம் இன்னைக்கு அறுக்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் படித்து பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு வசனம். பிரியமானவர்களே, இயேசு கண்ணீர் விட்டார், பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் வாழ்க்கையை விதைக்க ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஆமென். இது உங்களால் உண்டானதல்ல. ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல. இன்னைக்கு பாவம் மன்னிப்பு நம்மால் உண்டானதல்ல, தேவன் அதை உண்டு பண்ணியிருக்கிறார். பைபிள் சொல்லுது, எதனாலே? கிருபையினாலே, தேவனுடைய ஈவம். நல்ல கிரியைகள் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம் சரீரத்தை காயப்படுத்துவதனாலே நாம் ரட்சிப்படைவதற்கு வாய்ப்பே இல்லை. நம் தான தர்மங்கள் செய்வதனாலே நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் இப்படி சொன்னார். அவர் சொன்னார், இன்றைக்கு நீ ஏன் கஷ்டப்படுறது தெரியுமா? இன்றைக்கு ஏன் நீ துன்பப்படுறது தெரியுமா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது தெரியுமா? நீ போன ஜென்மத்தில் பண்ண அக்கிரமம். அது போன இன்னைக்கு எல்லாம் ஏன் சும்மா துன்பப்படுறீங்க? போன ஜென்மத்தில் இன்னும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தான் இந்த ஜென்மத்தில் அறுவடை செய்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி உலக மதங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன் துன்பப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னு. இன்னும் சிலர் இந்த பிறப்பில் ஏன் நல்லா இருக்கீங்க தெரியுமா? இன்னும் போன பிறப்பில் போன ஜென்மத்தில் நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, அதனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்படியா? நான் இந்த வருஷம் துன்பப்படுறதுக்கு காரணம் போன பிறப்பில் நான் பண்ண அநியாயம் ஏராளம். நான் எறும்பை நசுக்கினேன், பூச்சை இப்படி பண்ணினேன், நான் விஷம் வச்சேன், ஆனால் இந்த வருஷம் இந்த பிறப்பில் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எபேசியர் 9ஆம் அதிகாரம் 27-28 வரைக்கும் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அன்பானவர்களே, கிறிஸ்துவ நம்பிக்கை, கிறிஸ்துவ போதனை என்னவென்றால், நமக்கு போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் இல்லை, போன பிறவி அடுத்த பிறவி. பைபிள் இல்லை. மனிதனுக்கு ஒரே தர மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன? ஜட்ஜ்மென்ட். இது இன்று என்ன செய்கிறோமோ இந்த பிறப்பு தான், அடுத்த பிறப்பு இல்லை, அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிறப்பிலே கர்த்தர் நம்ம ரட்சித்துட்டார். அடுத்த பிறப்பு இயேசுவோட தான், வேற பிறப்பே இல்லை. புதிய வானம் புதிய பூமி வரும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேணாம். இந்த பிறப்பு ஒன்று தான், இதிலே ஏசப்பா என்னை ரட்சித்துட்டாரு. என்னால் அடுத்த வாழ்க்கை இருக்கு. மீண்டும் நாம் உயிர்த்தெழுவோம்.
அந்த வாழ்க்கை ஆண்டவர் மரித்ததினாலே நாம் பெற்ற நித்திய ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறபடியா. காரணம், அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். இரண்டாவது காரியம் நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே, இயேசு நம்மை கடனிலிருந்து, அதாவது கடன்பட்ட நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா 1 Corinthians 6:20 பார்க்குறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தான், ஆண்டவர் இயேசு நம்மளை விடுதலையாக்குறதுக்கு அவர் ஏதோ அதை விதைத்திருக்கிறார். என்ன விதைத்திருக்கிறார்? ரத்தத்தை விதைத்து நம்மளை வாங்கிட்டாராம். அல்லேலூயா. நம்ம பாவ கடலில் இருந்தோம், மீறுதல் கடலில் மாட்டிக்கிட்டோம், கடனாளியாக இருந்தோம். அவரோ இறங்கி வந்து நம்மை மீட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க 2 Corinthians 6:20. கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா கமு சுமு டாலாம் சுடா பிள்ளி. ஆகையால் தேவனுக்கு உடையவனாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. மலாயில சொல்லப்பட்டிருக்கு சுப கமுத்தலா டி பிள்ளி dengan harganya telah lunas dibayar. கடனை தீர்த்துட்டாரு. நம்ம கடன்காரனாக இருந்தோம். எதில் சொல்லுங்க? பாவ கடன்காரன். கடனை மீட்கிறதுக்கு நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனால் செல்லாவாது. யாருமே நம்முடைய பாவ கடனை தீர்க்க முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, நாம் பாவ கடனில் இருந்த நம்மை விடுதலையாக்கி. ஹல்லேலூயா. எப்படி விடுதலையாக்கினா? அவர் தன் ரத்தத்தை விதைத்தார், அவர் காசு போட்டார். நீங்கள் என்ன வேலை? எவ்வளோ இயேசு காசு கொடுத்துருப்பார்? உங்கள் வேலை என்ன? அன்பு how much? நீங்கள் எவ்வளோ? உங்களுக்கு தெரியுமா உங்கள் ப்ரைஸ் எவ்வளோன்னு? தெரியாது. பைபிள் சொல்லுது, உலகத்தை ஆதாயம் பண்ணினாலும் உங்கள் ஆத்துமாக்களை நஷ்டமான உங்களுக்கு என்ன லாபம்? அப்படி என்றால் நம்முடைய ஆத்துமா அவ்வளோ விலை மதிக்க முடியாது, வாங்கவே முடியாது. ஆனாலும் அதை இயேசு மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கடனே தீர்த்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றிட்டாராம். அதனால் தான் அடுத்த பிறப்பு இந்த பிறப்புலாம் இல்லை, ஒரே பிறப்பிலே ஆண்டவர் நம்மளை வாங்கி விட்டார். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு சொந்தம் தெரியுமா? எந்த பொருளை நான் வாங்கியிருக்கிறேனோ அது எனக்கு சொந்தம். அதே போல் நீங்களும் நானும் யார் வாங்கிட்டா? இயேசு வாங்கிட்டார். நீ யாருக்கு சொந்தம்? அல்லேலூயா. எப்படி வாங்கப்பட்டீர்கள்? ரத்தத்தை சிந்தினார். ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, தம் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட ரத்தம். எத்தனை செக்கு கொடுத்தாலும், எத்தனை பிளாங்க் செக் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக நம்ம ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ இயேசு தம் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கியிருக்கிறார். ஆமென். ஸோ இன்று பிரியமானவர்களே, அவர் விதைத்ததினாலே, அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தினதினாலே இன்றைக்கி நம்ம பாவ கடனிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் பாவ கடனிலிருந்து விடுதலை பெற்றிருக்கீங்க? இன்னும் பாவ கட்டில் தான் இருக்கேன்ப்பா சார், பாவம் போச்சான்னு தெரியல. அப்படி இல்லை, பாவ கடனிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் கடனில் மாட்டிக்குவாங்க, அவங்கள போய் காப்பாற்றுவாங்க. தெரியுமா? இருக்கீங்களா ராஜா? அப்படி இருக்கீங்களா? இல்லை பஸ் என்னையும் நான் காப்பாற்ற முடியாமல் இருக்கேன், எப்படி பிள்ளையை காப்பாற்றுறது? அப்படி இருக்கும். சில நேரத்தில் பாருங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க. நான் உன்னை மீட்டு கொள்கிறேம்மா, நான் உன்னை செட்டில் பண்ணுறேம்மா. அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். அதே போல் கொஞ்சம் உணருங்க, ஏசப்பா நம்மளை கடன்லேருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஆன்மீக கடன்லேருந்து விடுதலை ஆக்கிட்டார். கடன் நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். ஃப்ரீடம் கொடுத்துட்டார், விடுதலை கொடுத்துருக்கிறார். வி ஆர் பேபாஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மெரடிக்கா. இயேசு விதைத்தார், நாம் அறுவடை செய்கிறோம். இன்னைக்கு நாம் அனுபவித்த ரட்சிப்பெல்லாம் அவர் விதைத்ததுங்க. அல்லேலூயா. எலேசியா 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபத்தில் இருந்த நம்மை காப்பாற்ற அவர் ஒரு விதையை போட்டிருக்கிறார். என்னவென்றால் அவரே நம் சாபத்தை ஏற்றுக்கொண்டார்.
எதற்காக? அவர் விதைக்கப்பட்டால் சாபமாக அவர் சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய சாபத்தை எடுக்கும்படி அவர் சிலுவையிலே விதைத்தார். அவர் சாபமானார். பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. இயேசு சாபமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கைகள் தட்டி அவரை துதியுங்கள். தேவன் சாபமானார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் டி சலூர்கான் கப்படா கப்படா பங்சா லைன் மற்ற இனத்துக்கு போகும்படி தேவன் சாபமானார். ஹல்லேலூயா. இன்றைக்கி சாபத்தில் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏன் சொல்லுங்க? அவர் ஒரு விதையை போட்டார், அவரே தன் உயிரை கொடுத்தார், நமக்காக சாபமானார். அதனால் இன்றைக்கு நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தடவை சிலுவையில் தொங்கின ஒரு கள்ளன் பரலோகத்துக்கு போனான், பேரடைஸ்க்கு போகிறான், பேரடைஸ்க்கு போகிறான். அங்கே தேவதூதர் பார்க்கல, ஏய் நீ என்ன சிலுவையில் தொங்கின திருட்டு பையா, பல திருடி கரைத்து திருடுறது எனக்கு தெரியும், நீ எப்படா உள்ளுக்கு பூந்த, நீ எப்படா உள்ளுக்கு பூந்த பரலோகத்தில் அப்படியே தைரியமாக வர பேரடைஸ் உள்ளுக்கு? அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சேர்ச்சுக்கு போனியா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஞானசாரம் எடுத்தியா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? தசம மாதம் கொடுத்தியா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? காஜங்கே ஊச்சி மெம்பரா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? பைபிள் ஸ்டடிக்கு போனியா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? அவன் சொல்லியிருப்பான், நான் எதுக்கும் போல. ஒருத்தர் சொன்னார், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறவர், இன்று என்னோட கூட நீ பரலோகத்தில் இருப்பான்னு சொன்னார். அவரை நம்பி நான் உழுக்கு பூந்துட்டேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துக. ஒருவர் விதைத்தார், ஒருவர் சொன்னார் போ, இன்றைக்கே என்னோடு சேர்ந்து பரலோகத்தில் இருப்பேன்னு சொன்னார். நான் துடுதுன்னு ஓடியான்ட்டேன். அவர் விதைத்தார். ஜீசஸ் மை காட். ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும்பா சார், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லுங்கள்? இயேசு எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அறுவடை விதைக்காமல் அறுப்பது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். விதைக்காமல் அறுப்பது, அது யாருப்பா? அது விதைக்காமல் அறுப்பது யாரு? பைபிள் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அவைகள் விதைக்கிறதும், அவைகள் அல்லேலூயா. இந்த உலகத்தில் கோடி 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 எறும்புலேருந்து என்னது பூச்சியிலிருந்து பிராணி எல்லா மிருகங்களும் எதுவுமே விதைக்கல, எதுவுமே விதைக்கல. அப்புறம் அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பேங்கில் எதுலையும் சேர்த்து வைக்கல, பொட்டியில் போட்டு அடைச்சி வைக்கல. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அல்லேலூயா, thank you Jesus. அது அறுவடை, அது எதுவுமே விதைக்கல, ஆனால் ஆண்டவர் கொடுக்குறாரு ஆகாரம். எவ்வளவு நல்லவர் கடவுள், எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். எங்கள் வீட்டில் என் கொய்க்கா மரத்தில் ஒரு சின்ன குருவி இருக்கும், அடிக்கடி கவனிப்பேன். கேன்னு கத்தம். அது வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் இருக்கும், பூ இருக்குல்ல, அதில் போய் அந்த முட்டையில் போய் உட்காந்து, நான் அந்த காடி உள்ளேருந்து அப்படி கவனிப்பேன். அது போய் அந்த முட்டையில் போய் அது உள்ளுக்கு அந்த பூக்குள்ளே என்ன இருக்குது, அது என்ன இனிப்பாக இன்னமும் இருக்குங்க. அதை அப்படியே அதை இழுத்துட்டு அப்படியே வச்சுட்டு போவோம். அது அப்படியே மரத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வந்து வாயில் ஊட்டுவார், என் வாயில் வந்து ஃபிட் பண்ணுவார். அப்படியே இல்லை, அதுவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி உல்லாசமாக பறந்து கிச்சு 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 கிச்சின்னு ஆண்டவரை துதிச்சு அப்படியே பறந்து ஆண்டவரை விதைத்த எல்லா காரியத்தையும் போய் அறுக்குது. எவ்வளோ அருமையான படைப்பு கடவுள் படைச்சிருக்கிறார் பாருங்க. அதை பாருங்கள். அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனாலும் அதை நான் போஷிக்கின்றேன். ஆமென்.
எப்படி ஆண்டவர் இதை போஷிக்கிறார். இன்றைக்கி எத்தனோ பழங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, எத்தனோ கனிகள் வந்து கொண்டே இருக்கிறது. உலகம் ஆரம்பித்திலிருந்து இதுவரைக்கும் அதாவது விதைப்பும் அறுப்பும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? இதான் சொல்லப்பட்டிருக்கிறது, த லா, த பிரின்சிபல் ஆஃப் சோவிங் அண்ட் ரிப்பிங். இதுதான் உலக பிரமாணங்கள். விதைப்பதும் அறுப்பதும் தேவன் நியமித்தபடியாக உலகமே செயல்படுகிறது. நீங்க எடுத்து வாசிக்கலாம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமி உள்ள நாளெல்லாமும் வாசிங்க. 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா. என ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னா யாருமே மாற்ற முடியாது. அவர் சொன்னா அவரே மாற மாட்டார். எங்கே கேட்ட மாதிரி இருக்கு பாச இல்லை, மனசு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொன்னது தான். அது உள்ளத்தில் சொல்லுகண்டா, அதாவது விதைப்பும் அறுவடை, இந்த லோ, அந்த பிரின்சிபலை இந்த உலகத்தில் அவர் நியமித்தபடியா எல்லா முறைகளும் சாப்பிடுது. அல்லேலூயா. ஆனால் மனிதனுக்கு அந்த லோ கொடுத்தாரா? ஏடேன் தோட்டத்தில் ஆடாமை பார்த்து, தோ நான் எல்லாம் விதைச்சி வச்சுருக்கேன்ப்பா, நீ எல்லாத்தையும் லவுக்குன்னு எடுத்து சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு அப்படி சொன்னாரா? இல்லை, அப்படி சொல்லலை. மிருகங்களுக்கு பிராணிகளுக்கு தான் அவர் விதைத்தார், அதுகள் அறுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவைகளை காட்டிலும் நம்ம யார்? விசேஷமானவராக இருக்கிறோம். ஆமென். விசேஷமானவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன, நம்மலாம் என்ன சொல்லுவாங்க, ராசி. என்னது? நமக்கெல்லாம் நிறைய மச்சம் இருக்குது. என்ன மச்சம் சொல்லுவாங்க? ரொம்ப மச்சம்பா உனக்கு, யூ ஆர் ஸோ பிளஸ். உங்களை அப்படி பார்க்குறீங்க? இல்லை பார்த்தா நான் சாபம், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தரல. அப்படியா? இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் அவைகளை காட்டிலும் மேலானவர்கள். ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம எதை விதைக்கல, அவர் விதைச்சார். இன்றைக்கி ஆன்மீக காரியத்தை நாம் அறுக்கின்றோம். ஆன்மீக காரியத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க முடியும். எனக்கு 10 நிமிஷம் கொடுங்க, சேர்த்தியை முடிச்சிடுறேன். பசிக்குதா? இல்லை, யாருமே தூங்கலை, அதனால் நான் பேச போகிறேன். கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தில் கூட இப்படி தாங்க வேலை செய்து, அட்வான்ஸ் டுகெதர், மஜு பர்சாமா, ஒன்றாக முன்னேறுவோம் என்ற தலைப்பில் இந்த வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் கூட விதைப்பதும் அறுப்பதும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. விதைப்பதும் அறுப்பதும் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம விதைக்காமல் இன்னொருத்தன் அறுக்கிறான். தேவராஜ்யத்தில் அப்படி செயல்படுகிறது. அது எப்படி என்று நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 37-38 இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். அல்லேலூயா. உங்களை அனுப்பினேன். ஆண்டவர் சொல்றார், சீடர்களே, நீங்க விதைக்காத ஒரு காரியத்தை அறுக்க போறீங்க அப்படின்றாரு. தேவராஜ்யத்தில் கூட அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த காஜாங் ஏஓஜி சபை, இந்த கட்டணம் இங்கே இருக்கிறத, இது யார் விதைத்தது? விதைக்காமல் இன்று நாம் அந்த அறுவடையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறுவடையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இன்று வாலிபர்கள் நீங்கள் விதைத்தாதான் அடுத்த உங்கள் பிள்ளைகள் அறுவடை அறுப்பார்கள். அன்று வாலிபனாக விதைத்தவர்கள் இன்றைக்கு வயதாகிவிட்டது, ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டாங்க. இன்றைக்கு அவங்க பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அன்று அவர்கள் விதைத்தது தான் இந்த திருச்சபை கட்டடம். அவர்கள் அன்று விதைத்தது தான் இன்று சொகுசான ஏக்கோன், பஞ்சுமெத்தை எல்லாமே. யார் விதைத்தது? யார் அனுபவிக்கிறது?
நம்ம நத்திங் இஸ் ஃப்ரீ. பக்கத்தில் பாருங்க, எல்லாமே சுலபம் இல்லை, எதுவுமே ஃப்ரீ. இன்றைக்கி நீங்கள் விதைக்காட்டி அடுத்த தலைமுறை புங்கூஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த சபையில் நீ விதைக்காட்டி அடுத்த தலைமுறை புங்கூஸ். நான் சொல்கிறது உண்மைங்க, நான் சொல்கிறது உண்மை. இந்த நாட்கள் நாம் விதைக்கவில்லை இந்த சபையில் முடிஞ்சு. இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு விதைத்தவர்கள், யாரோ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் இரவு முதல் வேலை செஞ்சாங்க, யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்காங்க, யாரோ ஒருத்தர் பிரயாசப்பட்டு விதைச்சி இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறோம். இதை நாம் உணர வேண்டும். அதனாலே இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்க, நான் இன்று முதல் விதைக்கவே மாட்டேன். அப்படியா? உங்கள் அடுத்த தலைமுறை யோசித்து பாருங்கள். அடுத்த தலைமுறை நீங்கள் அறுக்காவிட்டேன்னு பலர் அடுத்த தலைமுறை. ஒரு வயசான தாத்தா சொன்னதானே, அவர் ஒரு மாங்காய் மரத்தை நட போனார். அவர் இன்றைக்கி நாளைக்கா இருந்தார். பக்கத்தில் ஒரு தான் கேட்டான் பேரை, தாத்தா என்ன தாத்தா நடுறீங்க, அது பெருசாக அவர்கிட்ட நீங்கள் மண்டை போட்டுருவீங்கன்னு. அவர் சொன்ன, எனக்காக நடலை, நான் உனக்காக நடுகிறேன். எனக்காக நான் இன்றைக்கு விதைக்கவில்லை, என் தலைமுறைக்காக விதைக்கிறேன். ஸோ அதனால் இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியில்லை. நான் விதைக்காமே அனுபவிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பேன், மற்றவங்க எல்லாம் கொடுக்கட்டும். அப்படி தேவராஜ்யம் செயல்படாது. அதை இயேசு சொல்கிறார், இன்னொருவன் விதைத்தான், நீங்கள் அறுவடை செய்ய உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். சிம்பிளாக இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுத படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு ஒரு அறுவடை செய்தார், ஒரு காரியத்தை விதைத்தார். யார் மேலே? சமாரியா பெண்ணு மேலே. ஒருத்தி தான். அவங்ககிட்ட போய் விதைத்தார், சுவிசேஷத்தை விதைத்தார், தேவனுடைய அன்பை விதைத்தார், சத்தியத்தை விதைத்தார், தன் மேசையாண்டி வெளிப்படுத்தினார், விதைத்தார். அவள் என்ன தான் நடந்தது பைபிளில் பிரியமானவர்களே? இவள் அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு என்னை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் என்று அதை நம்பி அவள் கிராமத்துக்கு ஓடி ஏராளமான அறுவடையை கொண்டு வந்துட்டாள். இயேசு ஒரு ஆளை தான் விதைத்தார், அவள் அதிகமாக விதைத்தார். இந்த சீடர்கள் அங்கே வராங்க, வேறு ஏதோ உணவு இயேசு சாப்பிட்டாரா? இயேசு சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு உணவை நான் எடுத்து விட்டேன், என் பிதாவுடைய சித்தத்தை சேர்ந்து என் உணவாக இருக்குன்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் விதைக்காமல் அறுவடை உங்களுக்கு முன்பதாக வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது 28ஆம் வசனத்தில் பார்க்கலாம், 39ஆம் வசனத்தில் பார்க்கலாம். சமாரியா 29 வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தமும் அந்த ஊரில் உள்ள சமாரியாரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. ஒரு விதையை விதைச்சாரு, அவர் நிறைய அறுவடை கொண்டு வந்துட்டான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க, உங்களுக்கு கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இந்த சீடர்களெல்லாம் அவங்க எதுவுமே விதைக்கலை, ஆனால் அவங்க அறுவடை செய்ய போகிறாங்க. ஸோ இன்றைக்கு தேவராஜ்யம் எப்படி நம்ம செயல்படுகிறது? இது மிக முக்கியம். இது அழகாக கொரிந்தியரில் பவுல் அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அறுவடை குறித்து தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் பங்காளியாக இருக்கிறோம், வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும், வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர் அல்லவா? நீங்கள் மாமிசத்துக்குரியவர் அல்லவா? பவுல் யார்? பவுல் யார்? அப்போலோ யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு. கர்த்தர் அவனவனுக்கு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவர் கொண்டு வராங்க, இன்னொரு பாதுகாக்கிறாங்க. ஒருவர் நடுறாங்க, இன்னொருத்தருக்கு தண்ணி ஊற்றுறாங்க, இன்னொருத்தர் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் அதை விதைத்து அந்த கனியை பூசிக்கிறாங்க. நாம் யாவரும் ஒரே பலன் தான் பெறப்போகிறோம். ஒரே பலன் தான் நான் பெற போகிறோம். இன்றைக்கி இந்த சபையை கட்டினவர்கள் எனக்கு பின்னால் திரும்பி தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் எங்கே நிற்கிறேன்? அவங்க விதைச்சவங்க, அவங்களுக்கு ஒரு பலன் உண்டு. அதை தண்ணி ஊற்றி பாதுகாத்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த கனியை பாதுகாத்து போச்சு அதை அனுபவிக்கிறவனுக்கு அவனுக்கு பலன் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி தான்.
விதைக்கிறவர்கள் விசேஷமானவர்கள் அல்ல, பாதுகாக்கிறவர்கள் விசேஷமானவர்கள் அல்ல, தண்ணி ஊற்றுறவர்கள் விசேஷமானவர்கள் அல்ல, அடுத்து சாப்பிட்றவர்கள் விசேஷமான, எல்லாமே சமம் என்று பவுல் சொல்கிறார். அவன் தேவன் அருள்ன வரத்தின்படி, தேவன் கொடுத்த அழைப்பின்படி செயல்படுகள். எல்லாருக்கும் ஒரே பலன் தான். நீங்கள் சொல்ல முடியாது நீ விதைக்கவே இல்லையே நீ அறுக்கிற என்று நீங்கள் சொல்ல முடியாது. விதைத்தவன் இன்னொருத்தன், அனுபவிக்கிறவன் இன்னொருவராக இருக்கலாம். அழகாக சொல்கிறார். 3ஆம் வசனமா, கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. என்ன நம்ம யாரு? என்ன ஊழியக்காரு? என்ன ஊழியக்காரு? என்ன அது வாசிக்கணும் பாருங்க, வாசிங்க அது மாமா. நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நம்மளாம் மூச்சு நம்ம எல்லாம் சாமந்தாங்க. யாரும் கிரேட் நான் வந்து சபை கட்டுறதுக்கு நான் தான் காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மாமிசத்தில் செயல்படுறீங்க. நான் தான் இவரை கொண்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மாமிசத்தில் செயல்படுறீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, யாருமே நீ யார் என்று கேட்குறா. பவுல் நீ யார்? அப்போலோ யார்? யார் பண்ணீங்களா? விதைக்கிறவனுக்கு பலன் உண்டு, தண்ணி ஊற்றுவதற்கும் பலன் உண்டு, அறுவடை செய்வதற்கும் பலன் உண்டு. எல்லாரும் அவனவன் தேவன் அருளின கிருபையின்படி செயல்பட வேண்டும் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. சிலர் விதைக்கிறாங்க, அது ஒரு சீசனில் விதைப்பாங்க. அடுத்தது விதைச்சா போதுமா? அதை தண்ணி ஊற்றுற ஒருத்தர் வரணுமே. அப்போ அவன் வேலையும் முக்கியம், என் வேலையும் முக்கியம். தண்ணி ஊற்றணும், அடுத்தது பாதுகாக்கணும், சபையை பாதுகாக்கணும். நரி போனால் அது இது வராமல் இருக்க சபையை பாதுகாக்கணும், அதுவும் ஒரு வேலை உண்டு. அப்போ ஒரு செடியை நடும்போது விதை விதிக்கிறோம், எரு போடுகிறோம், வேலி போடுகிறோம், தண்ணி ஊற்றுகிறோம், பாதுகாக்கிறோம், செழிப்பான காரியத்தை கொடுக்கிறோம், கனி தருகிறது. அல்லேலூயா. எல்லாருடைய வேலையும் அதிலே பங்கு இருக்கிறது. யாருமே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவனவன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான். 8ஆம் வசனம் பாருங்க. அவனவன் தன் தன் ஊழியத்துக்கு தக்கதாக பலனை பெறுவான். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படி இருக்க நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை. நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை. பாருங்க, விதைத்து போட்டாங்களே ஒன்றுமில்லை. நீங்கள் நம்ம விசேஷமாக நினைக்கக்கூடாது. ஐ எம் கிரேட் மேன் பிகாஸ் ஐ எம் த, நான் தான் அந்த விதை போட்டேன். ஆத்துமாவை, ஒரு குடும்பத்தை தயவு செய்து நம்ம அது மாதிரி பேசக்கூடாது. பைபிள் திட்டவட்டமாக சொல்கிறது. அல்லேலூயா. அடுத்து விதைக்கிறவன் ஒன்றுமில்லை. அடுத்தது நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. அவனும் ஒன்றுமில்லை. நத்திங். பக்கத்தில் பார்த்துக்க, யூ ஆர் நத்திங், யூ ஆர் நத்திங். வி ஜஸ்ட் டூ. கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதானே சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. எல்லாரும் இங்கே புல்பியில் ஒரு ஆள் வேலை செய்யலாம், இசை வாசிக்கலாம், பல காரியம் செய்யலாம், வேன் ஓட்டலாம், ஆனால் எல்லாம் சமம் தான். ஆண்டவர் வந்து வேன் ஓட்டுறவங்களுக்கு 1 லட்சம், ஆசிராணிக்கு 2 வெள்ளி அப்படி கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே பலனை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா அவங்க வேலையை செய்யணும். பசங்க ஒன்றுமே செய்யலையா, ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா ஒன்றுமே செய்யலையா, ஒன்றுமே ஆண்டவருக்கு செய்யலையா, ஆண்டவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறப்பா ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவருக்கு, ஆண்டவர் ஒன்றுமே உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, பொக்கையில் கை விட்ட நீ ஒன்றுமே திறந்து பார்த்தா ஒன்றுமே காணோம், நீ எதுவுமே போடலையே, நான் எப்படி கொடுக்கறதுன்னு ஆண்டவரே தடுமாறிடுவார். அப்படி இல்லை. அடுத்தது விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. வளர செய்கிறவர், வேலை செய்கிறவர் யாரு? கர்த்தர். But the God that gives the increase. அல்லேலூயா. வேன் ஓட்டுறவங்க ஆத்மா கொண்டு வராங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, ஆசிராங்க நின்று வாங்க வாங்க அப்படி மூஞ்சி முறைச்சிக்கிட்டு இருந்தால் போயிடுவாங்க. வாங்க வாங்க உள்ளுக்கு வராங்க, நம்ம எல்லாம் உள்ளுக்கு வரோம், சந்தோஷப்படுறோம். தேவன் வளர செய்கிறார். பிகாஸ் நாங்கள் இந்த மியூசிக் இப்படி அடிக்கிறேன், அதான் சபை ஜனங்க நிறையா வராங்க, கித்தாரில் தலையில் லொக்குன்னு போடுறோம். நான் அப்படி அடிக்கிறேன்னால இல்லை, நான் ட்ராமா போட்டு உடைக்கிறேன், அதை கண்டு தான் எல்லாம் வராங்க. இல்லை, யாருமே மேன்மை பாராட்டுதீங்க, யாருமே மேன்மை பாராட்டுதீங்க. நம்ம எல்லாம் ஒன்றுமில்லை. தேவன் சபையை வளர செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை
வேலையாட்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளாம் யார் சொல்லுங்க? யார்? வேலையாட்கள். யார் கூட? பாசரோட, ஆண்டவரோட. நம்மளாம் யார்? நம்மளாம் என்ன வேலையாட்கள்? கர்த்தர், பிஏ. யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஹூ? காட். ஹல்லேலூயா. நல்ல தெளிவாக இருக்கிறார். நம் கடவுளுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த அறுவடை தருகிறார். அதனால் அன்பாளே முடிக்கின்றேன். ரெஸ்பெக்ட் அண்ட் honor those who labor before you. உங்களுக்கு முன்பதாக விதைத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள், அவர்களை மதியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். ஏன்னா அவர்களெல்லாம் விதைத்திருக்கிறார்கள். அதே போல் உங்கள் பெற்றோர்கள், உங்கள் தாய் தகப்பன் விதைச்சிருக்காங்க. இப்போ பார்க்காதீங்க, நீங்கள் சொல்கிறலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் இன்றைக்கி சோறு நல்லா சாம்பார்லாம் லவுக்குன்னு சாப்பிட்றீங்க தெரியுமா? சாப்பிட்டு இப்படி வளர்ந்துருக்கீங்களே, அது ஏன் சொல்லுங்கள்? உங்கள் அப்பா அம்மா போட்ட வேர்வை. இப்போ அவங்களோட சமமானோன்னே அப்பா அம்மா திட்டாதீங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் சமதான், ஆனாலும் கூட நமக்கு முன்பதாக விதைத்தவர்களை கனம் செய்ய வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ஏன்னா அவங்க தான் அந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் ஆரம்பித்தவர்களும் நடுவில் இருக்கிறவர்களும் கடைசி இருக்க எல்லாரும் சமந்தான். பசஜேக்கு ஆமாம் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னை மேன்மையாக நினைக்கிறவர்களை மாற்றி எழுந்துடுங்க. இல்லை, நாம் எல்லாரும் கடவுளுக்குள்ள சமமாக இருக்கிறோம் என்று எழுதினுங்க. எல்லாரையும் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விதைக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார், தண்ணி ஊத்துகிற கையை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார், கனி எடுத்து சாப்பிட்றானே அவனும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சிலுவையிலே விதைத்த கரத்தை பாருங்கள். அவர் விதைத்த கரம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. மீண்டுமாக நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மகள்களை கொடுக்குவே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மகள்களை கொடுக்குவே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மகள்களை கொடுக்குவே. ஹல்லேலூயா. யோசுவாவின் தேவனே, எங்கள் மகள்களை கொடுக்குவே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். ஹல்லேலூயா. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். ஹல்லேலூயா. நான் கண்டேனே. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே.
மக்கள் மாணிக்கம் முன்பதாக வந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து ஜெபத்திலே முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏதோ உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் அப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களை இடை கட்டி வழிநடத்தினீர் அப்பா. எதையும் விதைக்காமல் அறுவடை செய்ய நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி விதைத்து எங்களை நீர் அறுவடை செய்திருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கோடான கோடி ஜனங்களை நீர் ரட்சித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வர இந்த காஜாங் ஏஓஜி மூலமாக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர ஒவ்வொரு இதயத்திலும் பாரத்தை ஏற்படுத்துவீராக. ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய அன்பின் கரத்தினால் தொட்டு வழிநடத்துவீர். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் தொடர்ந்து வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். நீர் போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர் என்று வார்த்தையின் பிரகாரம் இதோ நாங்கள் பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணத்தையும் உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் எங்களை வேலி அடைத்து மூடி பாதுகாத்து போதகர் குடும்பத்தையும் அப்பா விசுவாசிகள் குடும்பத்தினரையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து பொறுப்படுத்துவீர். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் அன்னோனிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலம் இருந்து என்றும் சுகமாக ஆசீர்வாதமாக வாழ இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குழந்தையை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து பெருக்கத்தை தருவாராக. தேவன் உங்களுக்கு சுகத் வாழ்வை தந்து உங்கள் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லாரும் சொல்லுவோம்,